இங்க திருவேங்கடத்துக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தையோட பேர் வைக்கிற விழால அந்த குழந்தையோட அப்பா உனக்கு நான் இதை பண்றேமா அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு வாக்கு கொடுக்கணும். இதனால திருவேங்கடமும் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது உன்னை பட்டு துணியோட தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. இது கேட்கிற அங்க இருக்கவங்களோட எல்லாரோட முகமும் மாறி போயிடுது. இது கேட்ட அவங்களும் இவனுக்கே இந்த தேவையில்லாத வேலை, ஃபர்ஸ்ட் பொண்டாட்டிய பட்டு துணி போட்டு தான் கூட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இப்போ பெத்த பொண்ணை பட்டு துணி போட்டு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதெல்லாம் நடக்காத காரியம், எதுக்கு இவனுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இதனால பொண்டாட்டியுமே முடியாத வாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சோகமா இருக்காங்க. இதை பாக்குற திருவேங்கடமும் ஏன் நீ ரொம்ப வருத்தப்படுற அப்படின்னு சொல்லி ஒரு உண்டியில எடுத்துன்னு போய் காட்டுறாரு. நான் கட்டிட்டு வர பொண்ணுக்காக பட்டுப்படை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காசு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சேன். என்னால பாதி காசு தான் சேர்க்க முடிஞ்சது. நம்மளோட பொண்ணு கல்யாணத்துக்குள்ள மீதி காசையும் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கேக்குற அவங்க ஒய்ஃப்மே இப்பதான் நம்பிக்கை வந்து ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. திருவேங்கடத்தோட தங்கச்சி குழந்தையோட பேர் சூட்டு விழாக்காக ஊருக்கு வந்திருப்பாங்க. அவங்கள திருப்பி கூட்டு போறதுக்காக அவங்க மாப்பிள்ள ஊருக்கே வந்திருக்க மாட்டாரு. திடீர்னு ஒரு நாள் ஊருக்கு வந்து நான் பண தொழில் நஷ்டமாயிடுச்சு, உங்ககிட்ட காசு எதனா இருந்தா கடனா கூட கொடுங்க, அப்புறம் நான் லாபம் அடைஞ்ச பிறகு திரும்பி கொடுத்துறேன், இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்ல, காசு கொடுத்தா உங்க தங்கச்சி கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்ட திருவேங்கடமும் தங்கச்சி வாழ வெட்டியா இருந்தா ரொம்ப கஷ்டமாயிடும், அதனால உண்டியில் இருக்கிற காசெல்லாம் உடைச்சு தங்கச்சி கிட்ட கொடுத்து அவங்கள நிம்மதியா ஊருக்கு அனுப்பிடுறாரு. இதை பாக்குற அண்ணத்துக்கு ரொம்பவும் கஷ்டமாயிருது. குழந்தைய மட்டும் ஏக்கமா பார்த்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இவ்வளவு காசு சேர்த்து வைக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிற திருவேங்கடமும் இவர் பட்டு சேலை நெய்ற இடத்துல இருந்து அந்த பட்டு நூலை கொஞ்சம் கொஞ்சமா மறைச்சு வாயில வச்சு எடுத்துன்னு வர ஆரம்பிக்கிறாரு.